ஹாய் உறவுகளே, வெல்கம் டு சோரா லாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா சண்டே லஞ்ச். வாங்க என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சாப்பாட்டுக்கு உல வச்சுருக்கேன். அரிசியும் ஊற வச்சுட்டேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு சாப்பாடு உலை. சரி, அதனால் அரிசியை களைஞ்சி வடிகட்டிட்டு சாப்பாடு உலையில் போடவும் ஆரம்பித்தாச்சு. ரைஸை போட்டுட்டு அப்படியே ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணால் அந்த பக்கம் ஒரு பக்கம் ரெடி ஆகிடும் சாப்பாடு. இப்போது மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி. மீன் குழம்புக்கு இந்த மீன் தான் கிழிச்ச மீன் சொன்னாங்க. இதுதான் வாங்கிட்டு வந்தாங்க. க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனாலும் நான் வீட்டில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது மீன் குழம்புக்கு புளி, உப்பு. எப்பயுமே நம்ம மீன் குழம்பு வைக்கணும்னா புளி தாங்க பார்த்து வாங்கணும். அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே கடையில் வாங்குவேன், புளிப்பாக இருக்கும். அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். அது கூட உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே காய்கறிக்கு கட் பண்ணுவோம்ல. நான் இன்றைக்கி என்ன ஈரல் ஃப்ரையும் செய்ய போகிறேன். ரெண்டுத்துக்குமே கட் பண்ணி தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம ஊற வச்ச புளியை கை வச்சு கரைக்க ஆரம்பிச்சிடலாம். கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ மசாலா பார்த்துடலாம். இப்போ மஞ்சத்தூள், புளியை நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண்சட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டு வினர் சன்ஃப்ளவர் ஆயில் தான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு போட்டு வெந்தயம் கடுகும் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சவொடனே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதையும் போட்டுக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அப்படியே நீங்கள் கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி, வெங்காயம் ரெண்டும் குழஞ்ச மாதிரி வேகணும். அது மாதிரி வதங்கிடுச்சுன்னா அந்த டைமில் நம்ம புளி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு அப்படியே கொதிக்கட்டும். சிம்மிலே வச்சுட்டேன். கொதிக்கணும் பாருங்கள். ஓரளவு கொதிச்சு வந்துச்சான். கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் இதில் மாங்காய் போடலான்னு இருக்கேன். ஒரு மாங்காவை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். மீன் குழம்புல எப்பயுமே மாங்காய் போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விடுங்க, கொதிக்கட்டும். அப்படியே நம்ம கரண்டி வச்சு நம்ம கலக்கக்கூடாது. மீன்லாம் உடைஞ்சிடும். நமக்கு அப்படியே சட்டியை வச்சு அப்படியே ஒரு சுற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மண் சட்டி சூடுலேயே மீன் வெந்துடும். இப்போ சாப்பாடும் வெந்துருச்சுங்க. அதை வடிச்சுக்கலாம் எடுத்து. அதையும் வடிச்சாச்சு. இப்போது மீனுக்கு மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 6 மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். சரியா, ஒரு தட்டில் ஹோம்மேட் சில்லி பவுடர், அம்மா ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சால்ட்டு, மஞ்சத்தூள், அம்மா ஹாஃப் லெமன் அதையும் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மீனை நடுவில் கொஞ்சம் அந்த வயிறு பகுதியில் 2 கட் போட்டிருக்கேன். ஏன்னா மசாலா அப்போ தான் ஊறும். அதனால் நல்லா மசாலா போட்டு இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும் சொல்லிட்டு வச்சாச்சு. இந்த கேப்பில் ஈரல் ஃப்ரை வந்து ஈரலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஈரல் ஃப்ரைக்கு நான் ஷார்ட் வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போது நான் அதை ஈரலும் தாளித்து விட்டு அது நல்லா கொதிக்க வச்சு நல்லா டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷும் எடுத்துட்டு மீன் வறுக்கவும் ரெடி பண்ணியாச்சு. தவா வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு மீனாக எடுத்து போட்டுட்டு அது மேலே கறிவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கறிவேப்பிலை போட்டு ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். சிம்மில் வச்சுருக்கேன். கறிவேப்பிலை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்களேன். மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும், வீடே மணக்கும். ஃபிஷ் ஃப்ரைன்னா சும்மாவா, வீடே மணக்கும். பாருங்க, இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துகிட்டு திருப்பி இன்னொன்று இந்த நான் வச்சுருக்க தவாவில் 3 தான் போட முடியும். இந்த மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இன்னொரு ரவுண்டு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சண்டே சமையல் எங்கள் வீட்டில். இன்றைக்கி லஞ்சு இது தாங்க. சாதம், மீன் குழம்பு, கிழிச்ச மீன் குழம்பு, ஈரல் ஃப்ரை, ஃபிஷ்ஷு ஃப்ரை, அம்மா ரசம். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு.
எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.